Whom do you think will be the PM this time? Rahul Gandhi. Narendra Modi. எனக்கு MSD பிடிக்கும். The system is wrong. Maybe actor Kamal Hassan. Shashi Tharoor. I think Seeman. Hello, Federal viewers. I'm taking you right to a conversation with a couple of young voters in Salem constituency in Tamil Nadu. This is a very interesting constituency in the western belt of Tamil Nadu, where for all these years, Dravidian majors, DMK and the ADMK, faced each other in tough battles, but this time the national party BJP really wants to prove its strength. But all the three parties have one thing in common: they want to attract youngsters. So let's talk to these youngsters to understand their thoughts. Whom do you think is very attractive in the campaigns? I think so DMK is very attractive for me. Maybe Narendra Modi. I think Narendra Modi, sir. Why do you believe so? I'm not believing. I'm just seeing everyone supporting Narendra Modi. He has huge support in North India. Who is your MP and who seems to be very promising? My MP. Actually, I just like R. Rasa from Nilagiri. Actually, he just talks about liberty and stuffs like that. I'm really interested in that guy. Who seems to be very interesting in the campaigns in Tamil Nadu? I think Seeman. He's a best politician in my point of view. Who is your favorite politician? Politician. I could say a few names like Modi ji and also Shashi Tharoor. I really like his words because he's very promising and appealing. And he got good skills and good knowledge about everything. Who seems to be very promising in this election? No one actually. I don't believe in this, and no, I don't see anyone promising here. I think people can vote for Nota actually. ஏன்னா நோட்டா வந்து நிறைய பேர் ஓட் பண்ண அதோட இம்பாக்ட் வந்து ரொம்பவே பெருசா இருக்கும். How excited are you about voting? மேம் ஐ டு நாட் ஹேவ் எனி எக்ஸைட்மெண்ட் மேம். இப்போ நான் காலேஜில் படிக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒரு வேலைக்கு போனாலும் எனக்கு ஒரு தகுதி வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறேன் மேம். ஃபர்ஸ்ட் வந்து எலெக்ஷனுங்கிறது எதுக்கு வைக்கிறாங்க மேம்? ஒரு நல்ல லீடரை சூஸ் பண்ணுறோங்கிறதுக்காக வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அந்த எலெக்ஷனில் யார் யார் நிற்கிறாங்கன்னு எல்லா யங்ஸ்டர்ஸ்க்குமே அது ரீச் ஆகுதா மேம்? கிடையாது. கேம்பெயின் பண்ணுறாங்க. எதுக்காக பண்ணுறாங்க? யங்ஸ்டர்ஸையும் கவர் பண்ணணும், அதை சேம் எல்லாருமே தான் மேம் கவர் பண்ணணும். ஆனால் யங்ஸ்டர்ஸையும் மோஸ்ட் ஆஃப் ஆல் கவர் பண்ணும். ஆனால் அது கவர் ஆகுதான்னு கேட்டால் கிடையாது மேம். எங்களுக்கு இப்போ எனக்குமே எலெக்ஷனை பற்றியோ பாலிடிக்ஸ் பற்றியோ கேட்டால் 0% நாலேஜ் தான் மேம். யார் நிற்கிறாங்க, அவங்க என்னென்ன சொல்கிறாங்க எதுவுமே தெரியாது. ஃபர்ஸ்ட்டு எங்களுக்கு தெரிஞ்சால் தானே மேம் எங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஜென்ரேஷன்ஸும் எப்படி ஓட் பண்ணும், என்ன பண்ணும். ஸோ அது கொஞ்சம் மாறணும்னு நான் சொல்கிறேன் மேம். Whom do you think should be the PM this time? நான் வந்து எனக்கு MSD பிடிக்கும். என்னை கிட்ட நான் அவங்கள மாதிரி ஒரு பீப்புள் நிற்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ நிற்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி. ஆனால் இதே இந்த மாதிரி ஒரு பிளேயர் இல்லை ஒரு பொலிட்டீஷியன்னா, இப்போ MSDன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை இந்தியன் மேட்சஸ் நமக்காக ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க. ஹி ஹேஸ் ஆல் த எப்படி சொல்றது, ஹி ஹேஸ் ஆல் த ரைட்ஸ் டு டூ இட். அவங்க வந்து இந்த CSK டீமை எடுத்துக்கோங்க, எத்தனை டீம் வின் பண்ணியிருக்காங்க. ஹவு ஹி லீட்ஸ் இட், கூல் கேப்டன் சொல்றோம். அப்போ அந்த மாதிரி ஒரு தகுதி இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு ஆர்மி பர்சனாவாச்சும் அவங்க இருக்கணும். இப்போ வந்து ஆல்ரெடி நம்ம ஓட் போட்டவங்களுக்கே எதுக்கு மேம் ஓட் பண்ணும்? இப்போ புதுசாக யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம சான்ஸ் கொடுக்கலாமே மேம். அவங்களும் என்ன பண்றாங்க, ஆல்ரெடி இப்போ அவங்களுக்கு கொடுத்தாலும் அந்த 5 years வேஸ்ட் ஆக தான் போகுது. அதுக்கு புதுசாக வரவங்களுக்கு நம்ம ஒரு 5 years கொடுத்தோம்னா மேபி ஏதாவது ஒரு சேஞ்சஸ் கிடைக்கலாம்ல மேம். ஸோ ஓட் போடுறது நம்ம யோசிச்சு போட்டோம்னா நமக்கு பின்னாடி இருக்கிற ஜென்ரேஷன்ஸும் கொஞ்சம் யோசிச்சு ஓட் பண்ணுவாங்க மேம். ஐ எம் கோயிங் டு சேலஞ்ச் யூ ஃபார் ஆல் த MPs. எவ்ரி MP should post the flex board on your front of his office what you have said and what you have executed. Subscribe to the Federal's YouTube page for more news and updates.